Good morning students, I am MRK. We are going to see plus 1 mathematics exercise 1.4 8th sum. Okay, good. What is given? Sin x என்ற graph அதிலிருந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்கு. என்ன ட்ரா பண்ண சொல்லியிருக்கு அப்படின்னா அதை பேசிக்காக வச்சு ட்ரா சைன் மாடுலஸ் எக்ஸ் அப்படின்ற கிராஃப் வரைய சொல்லியிருக்கு. சைன் மாடுலஸ் எக்ஸ் அப்படின்னு கிராஃப் வரைய சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ரைட். அப்போ புரிஞ்சுக்கோ, எக்ஸுக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி, எக்ஸுக்கு பாசிட்டிவ் கொடுத்தாலும் சரி நெகட்டிவ் கொடுத்தாலும் சரி, எக்ஸுக்கு வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன தான்? பாசிட்டிவ் தான். சரியா? புரியுதா? மறந்துடாத, அதனால் கவனிச்சுக்கோ. இல்லை அப்படின்னா எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும், நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் உள்ளே வந்து மாடுலஸ் இருக்கனால அதுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கொடுக்க முடியும். சரியா சொல்கிறது? அப்போ நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் பாசிட்டிவ் சைடு என்ன கிராஃப் வருதோ அதே தான் வரும். இப்போ சைன் கிராஃப் வந்து எப்பயும் போல் நம்ம போட்டோம்னா எப்படி வரும்? சைன் கிராஃப் இப்படி வந்து இப்படி வரும். அதே மாதிரி கீழே வந்து அப்படி போகும். மேலே கோடு போட்டோம்னா டாட் லைன் வச்சோம்னா ரேஞ்ச் வந்து 1, கீழே டாட் லைன் வச்சோம்னா இந்த ரேஞ்ச் என்ன வந்துடும்? -1. இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸ். சரிங்களா? 0 பை 2π அப்படின்னு அர்த்தம். -π -2π. இப்போ இடையில வந்து இங்கே என்ன வரும் அப்படின்னா -π/2 அப்படின்னு வரும். இங்கே -3π/2ன்னு வரும். அதே மாதிரி இங்கே +π/2, ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணுவோம்ல, இங்கே என்ன வந்துடும்? 3π/2 அப்படின்னு வரும். ரைட். இது சைன் கிராஃப். இப்போ நம்ம சைன் மாடுலஸ் எக்ஸ் கிராஃப் எப்படின்னா ஆகும் அப்படின்றத பாரு. பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. இது எக்ஸு, இது ஒய். இப்போ நல்லா யோசிச்சு பாரு. இது மாடுலஸ் எக்ஸு. மாடுலஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறனால டோட்டலாகவே இது எக்ஸுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான். அப்போ நம்ம இந்த சைடு வேல்யூ கொடுக்க சைன் கிராஃப் எப்படி வந்துச்சு? மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறியா? அந்த இதுக்காண்டி ஒரு அப்பில் ஏறி இறங்குற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க. சும்மா நானும் கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ மேலே போயிட்டு கீழே வந்து அப்படி வரும். சரியா சொல்கிறது? இதுதான் சைன் கிராஃபுக்கு எக்ஸுக்கு பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கையில் கிடைக்கக்கூடியது. சரியா தப்பா? எக்ஸுக்கு இதுதான் எங்கிட்ட ஃபுல்லாக எக்ஸுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தானே. 0, இது பை, இது 2π. இங்கே என்ன வந்துடும்? π/2. இங்கே என்ன வரும்? 3π/2. ஓகே, குட். அப்போ யோசிச்சு பாரு. அதே மாதிரி எக்ஸுக்கு மைனஸ் வேல்யூ கொடுத்தாலும் சரியா சொல்கிறது? இந்த கிராஃப் என்ன வருதோ இது பாசிட்டிவ் வேல்யூ தானே, அதே மாதிரி தான் இங்கிட்டு வரும். அப்படி புரிஞ்சுக்கிறணும். இப்படி புரியுதா சொல்கிறது? ஏன்னா எக்ஸுக்கு மைனஸ் வேல்யூ கொடுத்தாலும் மாடுலஸ் எக்ஸ்னால அது பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ ஒய்க்கு என்ன வேல்யூ தான் கிடைக்கும்? அந்த வேல்யூ தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடு வரும் கிராஃப். இப்படி வந்து அகைன் இப்படி மேலே போகும். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறணும். புரிஞ்சாதான் செய்ய முடியும். ஒன்றுக்கு 2 தடவை யோசிச்சு பாரு. என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸுக்கு வேல்யூ மைனஸ் வேல்யூ கொடுத்தாலும் சரி ப்ளஸ் வேல்யூ கொடுத்தாலும் சரி ஆன்சர் வந்து பாசிட்டிவாக மாறிடும். அப்போ இந்த சைடு இதுதானே பாசிட்டிவ் கிராஃபு. இந்த சைடு உள்ள கிராஃபு தான், இந்த சைடு உள்ள கிராஃப் இருக்குல்ல, இதுதான் பாசிட்டிவ் வேல்யூக்குள்ள கிராஃபு. உண்மையாக இல்லையா? எக்ஸுக்கு நல்லா கவனிச்சு பாரு. எக்ஸுக்கு இதுக்குள்ளே பாசிட்டிவ் வேல்யூ உள்ள கிராஃபு. அப்போ அதே தானே இங்கிட்டும் கிடைக்கும். ஏன்னா மாடுலஸ் எக்ஸ் அப்படின்றனால. அப்போ அதே இது இங்கிட்டு வந்துடும் ரிவர்ஸில். புரியுதா சொல்கிறது? மறந்துடக்கூடாது. இது இங்கிட்டு வந்துடும். அப்போ இந்த கிராஃபு பார்த்துக்கோ. அப்போ இங்கனக்குள்ளே என்ன வரும்? -π வரும். இங்கனக்குள்ளே -2π வரும். இங்கே என்ன வந்துடும்? -3π/2 வரும். சரியா? இங்கே என்ன வந்துடும்? -π/2 அப்படின்னு வரும். புரிஞ்சுக்கோ, நிதானமாக பார்த்துக்கோ, மறந்துடக்கூடாது. இது மைனஸ், இது +1 ரேஞ்ச். சரிங்களா? அப்போ எக்ஸுக்கு
பாசிட்டிவ் சைடு என்ன வேல்யூ அந்த கிராஃப் வருதோ ஆரோ எப்படி பண்ணுறேன் பாரு, ஆரோ மார்க்கு சுற்றுறதை பாரு. இதே கிராஃப் தான் மைனஸ் எக்ஸுக்கு போட்டாலும் வரும், மைனஸ் எக்ஸ் போட்டாலும் அதே கிராஃப் தான் வரும். ஏன்னா மாடுலஸ் இருக்கனால. அப்போ இங்கிட்ட என்ன வேவ் இருக்கோ அதே மாதிரி இந்த செல் வேவ் கொண்டு வந்துரு. புரியுதா? பார்த்துக்கோ, மறந்துடாத. குட்.